இந்தியாவில் அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டில் ரவுடிசமும் அரசியலும் பின்னி பிணைந்த ஒன்று. பொருசை ரங்கநாதன் தமிழ்நாட்டில் காங்கிரஸில் இருந்தார், டிஎம்கே எம்எல்ஏ. அவர் மேலே இல்லாத வழக்கே கிடையாது. இப்போ ஆம்ஸ்ட்ராங்குக்கு வந்து மரியாதை செலுத்திட்டு போனார். இப்போ கொஞ்சம் ஒதுங்கி இருக்கார். ஏகப்பட்ட குற்ற வழக்கு சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்க. அதிமுக திமுகவில் கொஞ்சம் அதிகம். ஏன்னா திராவிட கட்சிகள் இப்போ வந்து தடை போட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. பாட்டில் அடிக்கணும், சோடா பாட்டில் அடிக்கணும். இது வந்து இதெல்லாம் சகஜமாப்பான்ற லெவலில் அரசியல் ஆகிப்போச்சு. ஆனால் அதிக அளவில் தமிழ்நாட்டில் அராஜகம் நடந்தது ஜெயலலிதா ஆட்சியில். மாவட்ட தலைவர்கள் பாதி பேர் அடித்தடி. திமுகவில் ஒரு தலைவர் நியமித்தாங்கன்னா இவங்களை எடுத்தாங்கன்னா அந்த தலைவர் கௌரவ குறைச்சல். அண்ணாமலை அடக்கி வாசிக்க வச்சார். அடங்கிருங்க, ரவுடித்தனம் பண்ணி தூக்கி போடுவேன். அண்ணாமலை அவர்கள் வந்து சந்துரு, ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அவர்கள் வந்து அறநெறி புத்தகத்தை பற்றிலாம் அவர் பேசக்கூடாது. ஏன்னா திமுகவில் வந்து மதுவை வந்து 50 ஆண்டு காலமாக வந்து ஊக்குவிச்சு முன்னேற்பாக நடத்தக்கூடிய ஒரு கட்சியில் போய் இருக்கிற டேரெக்டாக ஒரு கட்சியிலே போய் சேர்ந்துக்கலாம்னு சொல்லி மிக கடுமையான விமர்சனம் பண்ணிட்டார். இவரோட அறிக்கையை கண்டனம் பண்ணுறதுக்கு அண்ணாமலைக்கு உரிமை இருக்கா இல்லையா? இருக்கு. பொருளாதாரம் சீர்குலைஞ்சு போயிட்டு இருக்கு. கர்நாடகாவில் இருக்கிற பல ஐடி நிறுவனங்கள் ஆந்திராக்கும் தமிழ்நாட்டுக்கும் வர காத்துட்டு இருக்குது. இது நல்லது நமக்கு தமிழ்நாட்டுக்கு. இன்னைக்கு காவிரி நீர் கொடுக்கல, மவனை வச்சு செய்யணும் பார் அப்படின்னு இயற்கை பண்ணுது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது பிரகாஷ் எம் சுவாமி, மூத்த பத்திரிகையாளர் அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எல்லா கட்சியிலையும் வந்து குற்றவாளிகள் இருக்கிறாங்க. ஆனால் குறிப்பாக பாஜக கட்சியில் வந்து நிர்வாகிகள் முதற்கொண்டு எல்லாருமே வந்து குற்றவாளிகள் இருக்கிறான்னு சொல்கிறாங்க. இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கூட அதிமுக போன்ற தொடர்ந்து பல கட்சி நிர்வாகிகள் வந்து நிர்வாகிகள் இன்வால்வ் ஆகிருக்கதா வந்து பேசப்படுது. 50 ஆண்டு காலம் திராவிட அரசியல் தான் தமிழகத்தை ஆளுது. அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஆனால் குற்றச்சாட்டு வந்து இந்த மாதிரியான வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறேன்? குற்றவாளிகளின் கடைசி புகலிடம் அரசியல் அப்படின்னு ஒரு 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 கூற்று இருக்குது, ஒரு சொல்லாடை இருக்குது. குற்றவாளிகளின் கடைசி புகலிடம் அரசியல். ஏன்னா அவன் தஞ்சம் அடைகிறது அரசியலில் தான். அரசியலில் தஞ்சம் அடைஞ்சால் 2 லாபம். ஒன்று, குற்றங்கள்லாம் மறைக்கப்படும். 2வது, பாதுகாப்பு கிடைக்கும். சரி, திராவிட கட்சிகள் மட்டும்தான் குற்றவாளிகள் இருக்காங்களா? தமிழ் மாநில காங்கிரஸ்லேயே குற்றவாளி இருந்திருக்கார். வெற்றிவேல் மூப்பனார் இருக்கும்போது வீட்டை உடச்சி சாமானத்துக்கு போடுவான், காலி பண்ண வைப்பார், கட்ட பஞ்சாயத்து பண்ணுவார். இந்த வழக்குல அதே கட்சியிலேருந்து நீக்கப்பட்டதா ஒருத்தர் நீ காலையில் இல்லை. தமிழ் மாநில காங்கிரஸ் என்பது ஒரு புனிதமான கட்சி, மூப்பனார் தொடங்கிய கட்சி. அதில் வெற்றிவேல், அப்புறம் அவர் ஏடிஎம்கேக்கு வந்தார். கட்ட பஞ்சாயத்து, காலி பண்ண வைக்கிறது, வீட்டை ஒத்திக்கு உடைக்கிறது, சாமானத்துக்கு வெளில போட்டு கதவு போட்டுறது, பணம் வாங்கிறது. மூப்பனார் விரட்டி விட்டதுக்கப்புறம் ஏடிஎம்கேவில் போய் ஜாயின் பண்ணார். 2 கை கோத்து அவரை வரவேற்றாங்க. ஆஹா வெற்றிவேல் வாங்க 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 வாங்கன்னு. அவர் எம்எல்ஏ ஆகினாங்க. நல்ல கட்ட பஞ்சாயத்து போடு, தூள் கடவுளர் மிரட்டி அடிதடி ஆள் கடத்தல் கட்ட பஞ்சாயத்து. அதிமுக கொடி கட்டி பறந்தார். பொருசை ரங்கநாதன் தமிழ்நாட்டில் காங்கிரஸில் இருந்தார், டிஎம்கே எம்எல்ஏ. அவர் மேலே இல்லாத வழக்கே கிடையாது. இப்போ ஆம்ஸ்ட்ராங்குக்கு வந்து மரியாதை செலுத்திட்டு போனார். இப்போ கொஞ்சம் ஒதுங்கி இருக்கார். கட்ட பஞ்சாயத்தில் பண்ணுறதில்லை, குற்றதில்லை. இது காங்கிரஸ்லேயும் ஏகப்பட்ட குற்ற வழக்கு சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்க. அதிமுக திமுகவில் கொஞ்சம் அதிகம். ஏன்னா திராவிட கட்சிகள் இப்போ வந்து தடை போட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. பாட்டில் அடிக்கணும், சோடா பாட்டில் அடிக்கணும். இது வந்து இதெல்லாம் சகஜமாப்பான்ற லெவலில் அரசியல் ஆகிப்போச்சு. இப்போ ஏதாவது ஒரு எதிர்கட்சி மீட்டிங்கன்னா இப்போ சொல்கிற பாட்டில் அடிக்கணும், நீங்களும் தானே அடிக்க மாட்டோம். அதுக்குன்னு ஒரு குரூப் வச்சுருப்பாங்க. சோடா பாட்டில் அடிக்கிறதுக்குன்னு ஒரு குரூப்பு, ஆசிட் அடிக்கிறதுக்குன்னு ஒரு குரூப்பு, அடிக்கிறது உதைக்கிறதுன்னு ஒரு குரூப்பு, டியூப்லைட்டை உடச்சி அடிக்கிறதுன்னு ஒரு குரூப். இதெல்லாம் மாணவர் அணி, இளைஞர் அணி, பெண்கள் அணி மாதிரி ரவுடி அணின்னு ஒன்று இருக்கும். அந்த ரவுடி அணிக்கு வேலையை அசைன்மெண்ட், அவனை அடிச்சுட்டு வா, அவனை குத்திட்டு வா. இது நான் எல்லா கட்சியிலும் இருக்குது, நான் ஒரு கட்சி மட்டும் சொல்ல. ஆனால் அதிக அளவில் தமிழ்நாட்டில் அராஜகம் நடந்தது ஜெயலலிதா ஆட்சியில். சந்திரலேகா மீது ஆசிட் ஊட்டப்பட்டது.
சுப்பிரமணிய சுவாமியை ஏர்போர்ட்லேருந்து வெளியில் விடாமல் பெண்கள்லாம் வந்து ஆபாச நடனம் ஆடி ஜனங்களை கண்ணை கூச வச்சாங்க. டிஎன் சேஷனை வந்து தாஜ் கவர்மெண்ட்லேருந்து வெளியில் வர உடனே கேரோ பண்ணாங்க. ஒரு ஜட்ஜோட மாப்பிள்ளை மேலே கஞ்சா கேஸ் போட்டாங்க. இன்னொரு டிஜிபி வேற ஆக்ஷன் எடுத்தான்னு சொல்லி ஒரு வாரம் பவர் கட் பண்ணாங்க. இப்படிப்பட்ட நேர்மையான அதிகாரிகளுக்கெல்லாம் ரவுடிசம் அதிமுக ஆட்சியில், ஜெயலலிதா ஆட்சியில் நடந்தது. மறுக்க முடியாது, யாரும் மறுக்க முடியாது. அதிமுக காரங்களே மறுக்க முடியாது. திமுக ஆட்சியில் என்ன நடந்தது? வீரபாண்டி ஆர்மம் யாரு? வீரபாண்டி ஆர்மம் யாரு? சேலம். கிட்ட நெருங்க முடியாது. எப்போ ஒரு 20-30 ஆளை கையில் வச்சிருப்பாரு. போன சாட்சிட்டு வருவார். மாவட்ட தலைவர்கள் பாதி பேர் அடித்தடி. திமுக காங்கிரஸ்லையும் இதே கதை தான். பாரதிய ஜனதா கட்சியில் அண்ணாமலைக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் 2-3 தலைவர்கள் செய்த சிறு பிழையினால நிறைய ரவுடிங்க உள்ள வந்துட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியல. அண்ணாமலையை ஏன் கட்சி விட்டு எடுக்கலைன்னா, அது மற்ற அவங்கள நியமித்த தலைவர்களை அவமானப்படுத்துகிற மாதிரி அவங்க நினைக்கிறார். ஒரு தலைவர் நியமித்தாங்கன்னா இவங்களை எடுத்தாங்கன்னா அந்த தலைவர் கௌரவ குறைச்சல். ஸோ அண்ணாமலை அடக்கி வாசிக்க வச்சார். அடங்கிருங்க, ரவுடித்தனம் பண்ணி தூக்கி போடுவேன். இப்போ இதில் யார் ரவுடி யார் நல்லவன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ அரசியலுக்கும் ரவுடிசத்துக்கும் தொடர்பு உண்டானா உண்டு. இது திராவிட கட்சிகள் மட்டுமான கிடையாது. காங்கிரஸு, அப்புறம் வந்து தமிழ் மாநில காங்கிரஸு, பிஜேபி, மேபி விசிகே ரொம்ப அதிகமாக இருக்கலாம், கம்யூனிஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ஏன்னா அவங்க பரிதாபமான உண்டியல் குழி கட்சி, அதில் ஒன்றும் வன்முறைக்கெலாம் சான்ஸ் இல்லை. பாமகவும் மரம் வெட்டினாங்க, அதெல்லாம் பண்ணாங்க, கலடா பண்ணாங்க, அதுலேயும் கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம் இருந்தது. ஸோ எல்லா அரசியல் கட்சிகளிலும் ரவுடிசத்துக்குன்னு ஒரு தனி அணி இருக்குது. அந்த அணி அப்பப்போ தலை தூக்கும், அப்பப்போ மறைச்சிக்கும். ஸோ தமிழ்நாட்டில், இந்தியாவில் அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டில் ரவுடிசமும் அரசியலும் பின்னி பிணைந்த ஒன்று. யாராவது பேசினாங்கன்னா போட்டு தாக்கிட்டு வா அப்படின்னு சொல்ல தலைவர் தான் இருக்காங்களே தவிர, வன்முறை அரசியல் தமிழ்நாட்டில் அதிகமானதுக்கு காரணம் அரசியல்வாதிகளோட தவறான போக்கு. நான் எல்லா அரசியல் கட்சியும் சொல்ல, ஒரு அரசியல் கட்சியை மட்டும் சொல்ல, எல்லா அரசியல் கட்சியும் சொல்கிறேன். அண்ணாமலை அவர்கள் வந்து சந்துரு, ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அவர்கள் வந்து அறநெறி புத்தகத்தை பற்றிலாம் அவர் பேசக்கூடாது. ஏன்னா திமுகவில் வந்து மதுவை வந்து 50 ஆண்டு காலமாக வந்து ஊக்குவிச்சு அதுக்கு முன்னேற்பாக நடத்தக்கூடிய ஒரு கட்சியில் போய் இருக்க டேரெக்டாக ஒரு கட்சியிலே போய் சேர்ந்துக்கலாம் சொல்லி மிக கடுமையான விமர்சனம் பண்ணியிருந்தார். அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? நீதிபதி சந்துரு வந்து நான் ஒரு 30 ஆண்டுகளாக அறிவேன். ஜூனியர் வினரில் எடிட்டராக இருக்கும்போது ஒரு வழக்கறிஞராக வருவார். நான் எடிட்டராக இருக்கும்போது ஆர்டர் என்ற தொடரை எழுதினார். சிறந்த நீதிபதி, அப்பழுக்கற்ற நீதிபதி, 10 பைசா லஞ்சம் வாங்க மாட்டார், நேர்மையோட அப்படி துல்லியமாக இருப்பார். ரிட்டையர் ஆகிட்டு பஸ்ஸில் போனார். ரிட்டையர்மெண்ட் முடிஞ்சு காரில் ட்ராப் பண்ணுறேன்னாங்க, வேணாம் பஸ்ஸில் போனார். ஆனால் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கொண்டவர். ஹரி பரந்தாமன், சந்துரு, இந்த நீதிபதிகள் ஓய்வு பெற்றவர்களாக கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் உடையவர்கள். திராவிட சித்தாந்தமும் அதில் சேர்ந்துடும். கம்யூனிஸ்ட் சித்தாந்தம், திராவிட சித்தாந்தம். ஹரி பரந்தாமன்ல முழு கம்யூனிஸ்ட்டு, சந்துரு கொஞ்சம் திராவிடம், கம்யூனிசம் இதெல்லாம் சேர்ந்தது. ஆனால் அப்பழுக்கற்ற நீதிபதி, அதில் எந்த குறையும் சொல்ல முடியாது. அவர் இலவசமாக வாதாடி இருக்கார். அவர் நீதிபதியாக இருந்த போது எல்லா வழக்குகளையும் ஒரு அதிகமான அளவு நீதிபதி ஒரு வழக்குகளை விசாரணை பண்ணி முடித்தார்னா அது ஒரு 10-20 ஆண்டு காலில் சந்துருவாக தான் இருக்க முடியும். ஆனால் அவர் திராவிட சித்தாந்தத்தினால உயர் நீதிமன்ற நீதிபதிகளே தரக்குறைவாக பேசினார். ஜிஆர் சுவாமிநாதன் இப்போ சிட்டிங் ஜட்ஜு, அப்பழுக்கற்ற நீதிபதி, அவரை மாதிரி நீதிபதி பார்க்க முடியாது. அவரும் தரக்குறைவாக பேசினார். நீங்கள் அரசியலில் பேசலாம், ஒரு சக நீதிபதியை கண்டனம் பண்ணுறது, ஜூனியர் உடனில் ஆர்டிக்கல் எழுதுறது, இதெல்லாம் தமிழ்நாட்டில் பார்த்ததில்லை. ஒரு நீதிபதியை பிரதர் தான் கூப்பிடுவார். பிரதர் ஜட்ஜ். ஒரு சகோதரரையே குற்றம் சொல்லக்கூடிய அளவுக்கு, அவரை பற்றி ஒரு விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு, ஏனென்றால் அவருடைய
அவருடைய இனம், அவருடைய சமயம் அந்த ஒரு சமயத்தில் இருப்பதால் திராவிட கட்சிகளுக்கு பிடிக்காத ஒரு சமயம், நீதிபதிகளை தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணலாம். சரி, அப்படி இருக்கும் பொழுது இவரோட அறிக்கையை கண்டனம் பண்ணுறதுக்கு அண்ணாமலைக்கு உரிமை இருக்கா இல்லையா? இருக்கு. பொதுவெளியில் வைக்கப்பட்ட அறிக்கை, ஒரு சீக்ரெட் லெட்டரோ கான்ஃபிடென்ட்லோ போனீங்கன்னா அது நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, அது பொதுவெளியில் இல்லை. இது அறிக்கை கொடுக்கப்பட்டது. அந்த அறிக்கையில் சிலுவை போடக்கூடாது அப்படின்னு இருந்ததுன்னா சரி, செக்குலர். தொப்பி போடக்கூடாது, இஸ்லாமியர்கள் செக்குலர். குங்கும விபூதியிடக்கூடாது, கயிறு கட்டக்கூடாது. நான் கூட தான் கயிறு கட்டிருக்கேன். கையில் கயிறு கட்டினால மட்டும் நான் இந்து வெறியர்னு அர்த்தம் இல்லை. எங்கள் டிரைவரே கிறிஸ்டியன் தான், எங்கள் வீட்டில் வேலை செய்கிற ஒரு முஸ்லீம். நம்மெல்லாம் சகோதராக பழகிறோம். நம்ம யாருமே தமிழ்நாட்டில் எல்லாரும், நேற்று கூட போய் நான் மோரம் போய் ஒரு நண்பர் வீட்டில் சாப்பிட்டுட்டு வந்தேன். நமக்கு மத வித்தியாசம் கிடையாது. ஸோ இந்த அறிக்கையில் சில குளறுபாடுகள் இருக்குங்கிறத சொல்கிறதுக்கு அண்ணாமலைக்கு உரிமை உண்டு. அதுக்கு பாஜகவை திட்டுறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. அதுக்கு அடுத்த பதில் சொல்கிறார், நீங்கள் திமுகவில் சேர்ந்துருங்கன்றார். இது திமுகவில் வீராசாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் மாவட்ட செயலாளராக இருந்து அவர் திமுகவில் வழக்கறிஞர். திமுகவிலிருந்து பலர் வழக்கறிஞர்கள் மிகப்பெரிய பொறுப்பில் வந்திருக்காங்க. அதனால் திமுகவிலும் வழக்கறிஞர்களுக்கு, திமுகவில் தான் வழக்கறிஞர்கள் டீம் ஸ்ட்ராங்கான டீம். என்ன அர்த்தத்தில் சொல்கிறாருன்னா அண்ணாமலை அந்த வழக்கறிஞர் டீமில் போய் ஜாயின் பண்ணி நீங்கள் திமுகவுக்கு பலம் சேருங்கன்றார். இது ஒன்றும் ஒரு தரம் தாழ்ந்த ஒரு கமெண்ட்டோ, அசிங்கமான கமெண்ட்டோ, கேவலமான கமெண்ட்டோ, ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அரசியலில் வரக்கூடாதுன்னு கிடையாது. வி.ஆர். கிருஷ்ணய்யர் கம்யூனிஸ்ட் தலைவராக இருந்தார், சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக போனார். அவரை மாதிரி ஒரு நீதிமான் இந்தியாவிலே பார்க்க முடியாது. சுப்ரீம் கோர்ட்டோட தரத்தை பற்றி நம்ம அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தால் கூட அப்படிப்பட்ட சுப்ரீம் கோர்ட்டில் நீதியை தலை நிமிர்ந்து நிற்க வச்ச ஒரு வி.ஆர். கிருஷ்ணய்யர். அவர் பேக்ரவுண்ட் கம்யூனிஸ்ட் பேக்ரவுண்ட் தான். யாரும் அவரை கம்யூனிஸ்ட்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பதவியில் உட்கார்ந்த உடனே அப்படியே அவர் மாறிட்டார். அந்த மாதிரி இப்போ வழக்கறிஞர்கள் இருக்காங்களா? சந்தேகம். ஒரு கட்சி ஒரு நீதிபதி நியமித்ததுன்னா அந்த கட்சிக்கு சாதகமாக தான் ஓய்வு பெறும் வரை இருப்பேன் என்று உறுதிமொழி எடுக்காத அளவுக்கு இருக்கும் பொழுது என்ன பண்ண முடியும்? அதனால் அரசியல்னு வந்துட்டா, பொதுவெளின்னு வந்துட்டா, இந்த மாதிரி கருத்துக்கள் எதிர்கொள்ள வேண்டியது இவங்க சொல்லுவார், அது ஒன்று சொல்லுவார். ஆனால் நீதிபதி சந்துருவோட கான்டக்டையும் கேரக்டரையும் நான் அறிவேன். அவரை மாதிரி ஒரு அப்பழுக்கற்ற நீதிபதி பஸ்ஸில் போனார். எந்த நீதிபதி பஸ்ஸில் போவார் கேட்டால் சொல்லுவார், என்ன பஸ்ஸில் போனால் என்ன தப்பு, என்ன பஸ்ஸு ஜனங்க போகலையா சார், நீங்கள் ஜட்ஜு, சோ வாட், ஃபார்மர் ஜட்ஜ், இப்போ நான் ஒரு மனிதன் அப்படிம்பார். அந்த நல்ல குணமும் இருக்குது. ஆனால் அவர் திராவிட சித்தாந்தம் கொண்ட ஒரு நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி. அதனால தான் இந்த பிரச்சனை வருது. திராவிட சித்தாந்தம்னாலே பாரதிய ஜனதா கட்சிக்கு பிடிக்காது. அது கொள்கை. ஸோ இது ரெண்டு பேருக்குமான தனி மோதல் இல்லை, கொள்கை மோதல். இது நம்ம கொள்கை மோதலாக தான் பார்க்கணுமே தவிர என்னமோ சந்துருவை கண்டா அண்ணாமலைக்கு பிடிக்காது, அண்ணாமலை கண்டா சந்துருவை பிடிக்காது அப்படின்னு நான் பேச தயாராக இல்லை. காங்கிரஸ் ஆளுகின்ற கர்நாடக மாநிலத்தில் சித்தராமையா அவர்கள் கர்நாடக வாழ் மக்களுக்கு அந்த வேலைவாய்ப்பு 60% மேலே நாங்கள் பெற்று கொடுக்கணும் பரபரப்பாக நியூஸ் உடனே அறிக்கை இது பண்ணுறாங்க, சட்டசபையில் இது பண்ணுறோம், அடுத்த நாளே திரும்ப பெறுறாங்க. அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? நாட்கள் எண்ணப்படுகிறது. கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி நாட்கள் எண்ணப்படுகிறது. த டேஸ் ஆர் நம்பர்டு. சிவகுமார் தான் இது காரணம், தூண்டி விடுறார். சித்தராமையா வீட்டுக்கு அனுப்புறதுன்னு முடிவு பண்ணிட்டார். சரி, அவங்க என்ன பண்ணாங்க? காங்கிரஸ் ஜெயிச்சது, சித்தராமையா தான் முழுக்க அவர் அரசியலேருந்து ஓய்வு பெற்று போயிட்டார். சிவகுமார், டி.கே. சிவகுமார் தான் ஒரு பைசா காங்கிரஸ் தலைமையிட்டேருந்து வாங்காமல் கை காசை செலவு பண்ணி ஜெயிக்க வச்சார். கர்நாடகா தேர்தல் முழு செலவு டி.கே. சிவகுமாரிடம். அப்போ என்ன சொல்லப்பட்டது? ராகுல் காந்தியால் நீங்கள் தான் முதலமைச்சர் சொல்லப்பட்டது, செலவு பண்ணார். திடீர்னு முதலமைச்சர் வரும்போது சித்தராமையா போட்டாங்க, ராகுல் காந்தி கை விரிச்சிட்டார்.
அப்போவே சிவகுமார் கட்சி மாறுறதா இருந்தார். அவரை சமாதானப்படுத்தி 1 வருஷம் பொறுத்துக்கங்க, இந்த வயசானவர் 1 வருஷம் பெருசு 1 வருஷம் இருக்கட்டும், அப்புறம் நீங்கள் தான் முதலமைச்சர்னாங்க. அதுவும் நடக்கலை. டிகே சிவகுமார் பார்த்தாரு, இது வேலைக்கு ஆவது போலக்குது, கழிச்சிடலாம். எனக்கு முதலமைச்சர் இல்லையா, ஆட்சியை கழிச்சிடுறேன். இந்த பில் அவரோட பிளான். ஏங்க, கர்நாடகாவில் 75% கர்நாடகாவுக்கு ரிசர்வேஷன் கொடுத்து எப்படிங்க ஒரு கம்பெனி ஆட்சி பண்ணோம், நிர்வாகம் பண்ணோம்? கிரண் மசும்தார் பயோடெக் ஓனர் சொன்னாங்க, ஃபூலிஷ்னாங்க, முட்டாள்தனமான ஐடியா. இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஐடியா பார்க்கவே முடியாது உலகத்தில். ஓட்டுக்கோசரம் என்ன வேணா பண்ணும். கர்நாடகாவில் ஒரு பாஜக தலைவர் சொன்னார், அவங்க தேர்தல் வாக்குறுதி எப்படின்னா, அரிசி இலவசம், பருப்பு இலவசம் இல்லை, எங்கள் வீட்டில் சமையல் பண்ணி டிஃபன் கேரியரில் கொண்டாந்து ஸ்பூனில் எடுத்து உங்கள் வாயில் ஊட்டிட்டு போகிறோன்னு சொல்ல தவிர மீதி எல்லாம் சொல்லியாச்சுன்னாங்க. இலவச பஸ்ஸு, லேடிஸ்க்கு பணம், 1 லட்சம் ரூபாய், என்னென்ன உண்டோ ஒன்றும் பண்ண முடியல. பொருளாதாரம் சீர்குலைஞ்சு போயிட்டுருக்கு. கர்நாடகாவில் இருக்கிற பல ஐடி நிறுவனங்கள் ஆந்திராக்கும் தமிழ்நாட்டுக்கும் வர காத்துட்ருக்குது. இது நல்லது நமக்கு, தமிழ்நாட்டுக்கு. இன்னைக்கு காவிரி நீர் கொடுக்கல, மவனை வச்சு செய்கிறோம் பார் அப்படின்னு இயற்கை பண்ணுது. கர்நாடகாவில் பல தொழிற்சாலை தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது. ஸ்டாலினுக்கு நல்ல பேர். அங்கே இவர் கூப்பிட்றாரு, சந்திரபாபு நாயுடு பையன், வாங்க 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 வாங்க, உங்களுக்கு பக்கத்தில் போட்டு தரேன், ஐடி பார்க் போட்டு தரேன் வாங்கன்னு. ஏன்னா ஹைதராபாத்தில் பீஸ்ஃபுல் ஸ்டேட். கர்நாடகாவில் தான் குடிக்க தண்ணி இல்லைங்க, குடி தண்ணீர் இல்லை. தமிழ்நாட்டில் எவ்வளோ தேவையில்லை. ஸ்டாலினில் சிறந்த நிர்வாகி, சும்மா சொல்லக்கூடாது. கர்நாடகா கேவலம். அந்த மாநிலத்தில் ஓடி போகிறான். அவன் எப்படா காலி பண்ணிட்டு போகிறான்னு பாதி பேர் என் நண்பர்கள்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. கேரளாலையும் ஆந்திராவில் செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ இது ஒரு துக்ளக் ஆட்சிங்கிறதுக்கு ஒரே உதாரணம் சித்தராமையா ஆட்சி. இதை தவிர சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.